இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஒரு எக்யூப்மெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது என்ன எக்யூப்மெண்ட் அப்படினா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வந்துறலாம். ஸ்டார்டிங்ல வந்து நான் பேக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஓவன்லாம் அப்ப கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்பிச்சது வந்து குக்கர்ல தான். குக்கர்ல பாத்தீங்கன்னா கேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ப்ராப்பரா வரும். ஆனா என்ன பிரச்சனைனா ஈஸியா வந்து கேஸ் வந்து காலி ஆயிரும். அம்மா வந்து திட்டிட்டே இருப்பாங்க, நீ சும்மா வந்து கேக் பேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஈஸியா காலி பண்ணிட்டு போயிடுற, 1 மணி நேரம் பேக் பண்ற, 2 மணி நேரம் வைக்கிற. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுல இருந்து எல்லாமே கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னையே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் குக்கர்ல செய்யறதுனால நிஜமா கேஸ் வேஸ்ட் ஆகுதா என்ன அப்படிங்கறதெல்லாம் என்னால அதை புரிஞ்சுக்க முடியல. நிஜமாவே நான் யூஸ் பண்றதுனால தான் கேஸ் சீக்கிரமா காலி ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல வச்சாலுமே சாலிடா ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள நல்லா ப்ராப்பர் ப்ரீ ஹீட்லாம் போட்டு நம்ம செய்யும் போது 25 மினிட்ஸ்ல சூப்பரா கேக் வந்து ப்ராப்பரா பேக் ஆயிரும். ஆனா நான் அப்ப ஸ்டார்டிங்ல செஞ்சுட்டு இருந்த பேட்டரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஒன்னும் பக்குவமெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். அதனாலயே என்னவோ எனக்கு ரொம்ப டைம் வந்து டிலே ஆயிட்டே இருந்தது. 40 மினிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ கேஸும் ஒரு பக்கம் காலி ஆகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஓடிஜி வாங்கி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஆன்லைனில் நான் பார்த்துருந்தேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நிறைய ஆஃபர் இருந்தது. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் அங்கே கொடுக்கும்போது என் கையில் சுத்தமாக காசே இருக்காது. சேலரி வந்து உடனேவே வந்து பார்த்தா அங்கே வந்து 10,000 சம்திங் இருக்கும். திருப்பி வந்து ஓகே குறையும் போது என்கிட்ட காசு இருக்காது, அமௌண்ட் ஏறும்போது தான் கையில் காசு இருக்கும். அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது ஒரு 4 months. பெட்டர் நம்ம ஆஃப்லைன்லையும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல சென்னையில நாங்க ஏறி இறங்காத கடையே கிடையாது. குரோமா போயிட்டோம், சரவணா போயிட்டோம். அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குமோ அங்க எல்லாமே ஏறி இறங்கி தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எனக்கு எங்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ அந்த இடம்லாம் போய் பார்த்துட்டே இருந்தா. ஓடிஜி அப்படின்றது ஒண்ணு இல்லை, ஆனா கன்வெக்ஷன் ஓவன் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. நம்ம போய் என்கொயரி பண்றோம் அப்படின்னாலே அந்த கன்வெக்ஷன் ஓவனை தலையில கட்டுற அளவுக்கு வந்து சேல்ஸ் பர்சன்லாம் வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஓடிஜி எல்லாம் ஏன் வாங்குறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது, நீங்க இதுல வந்துட்டு சமையலும் செஞ்சுக்கலாம், ஹீட்டும் பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவனையே வந்து தலையில கட்டுறதுக்கே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எப்படா வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து சென்னை பாடி சரவணாலையும் ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலாம், அங்க வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக அங்க போனோம். அங்க வந்து நிறைய மாடல்ஸ் வந்து கொஞ்சம் கிடைச்சிச்சு. அங்க போய் பார்க்கும்போது பிளாக் அண்ட் டெக்கர்னு ஒரு பிராண்ட், அது யூஎஸ் பிராண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி இதே வாங்கிக்கோ, அதுலேயே கொஞ்சம் 48 அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 48 நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஸ்டாக் இல்லை. சரி ஓகே இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி 30 லிட்டரு ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம். எனக்கு அது அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து நான் இது கூட பேசலாம் ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு கேக் உள்ள வச்சிருக்கிறேன்ல, அதை நல்லா எனக்கு பேக் பண்ணி கொடுத்துரு சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நிறைய அது கூட கம்யூனிகேட் பண்ணுவேன், நிறைய பேசுவேன். நான் என்ன பேசினாலும் அது எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ற மாதிரி எனக்கு தோணும். அது நிஜமா அப்படி பண்ணுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என் கூட திருப்பி அதை கம்யூனிகேட் பண்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த ஓடிஜி வந்ததுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் நான் வந்து பிலிப்ஸ் பேட்டரியே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு ஓடிஜி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்க 30 லிட்டர் ஓடிஜி வாங்குறீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு பேட்சுக்கு வந்து 1 kg மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ரவுண்டு டின்னு 8 inch மட்டும்தான் உள்ள போகும். அது போக நிறைய ஆர்டர் வருது அப்படின்னா நீங்க இது பேக் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் பேட்சா தான் நீங்க அப்படி மாத்தி செய்ய முடியும். அப்ப நான் சைட்ல ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு கேக் ஒர்க்கும் பார்த்துட்டு ரெண்டுமே ஒரே கொலாப்ஸ்டா இருந்தது. ஸோ அப்பதான் என்னுடைய பேக்கரி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கால் பண்ணி இது மாதிரி 30 லிட்டர் ஓடிஜி தான் நான் யூஸ் பண்றேன், நான் இன்னொரு பிராண்டடான ஒரு ஓடிஜி நான் வாங்கிக்கட்டுமா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, பானு நீ ஏன் வந்து ஓடிஜி வாங்கணும்னு நினைக்கிற, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீ டெக்கவுன் மாதிரி வாங்கிக்கோ, ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து தானே பண்ண போற, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கிற, அதனால நீ உடனடியாக வந்து டெக்கவுன் மாதிரி எடுத்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு லாஸ்ட் இயரே வந்து ஐடியா கொடுத்தாங்க. அப்போ என்கிட்ட கையில் வந்து சுத்தமாக அமௌண்ட் எதுவுமே கிடையாது. அமௌண்ட் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லோன் மாதிரி சூஸ் பண்ணிக்கோ, அப்போ வந்து லோன் ஈஸியாக உனக்கு இதுவாகிடும், அப்ரூவ் ஆகிடும், நீ அதில் வாங்கிட்ட அப்படின்னா நீ ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கலாம், ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருந்தாங்க. பட் அதில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு லோனில் போய் நம்ம லாக் ஆகிறோம் அப்படின்னா அதையும் மந்த் எண்ட் ஆச்சுன்னா நம்ம சேலரி கிரெடிட் ஆகி லோனையும் கட்டணும், அப்புறம் எல்லா கமிட்மெண்ட்ஸும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம லோன் வாங்கி ஈஸியாக ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைக்கிது
அப்படின்னா அதோட உண்மையான வேல்யூ வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெப்ட் வாங்குறது, கடன் வாங்குறது, லோன் வாங்குறதுல எனக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால கண்டிப்பாக நான் லோன் சைடு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா அந்த பொருள் வந்து ஈஸியாக வேண்டாம். லோன் அப்படின்னா எனக்கு டக்குன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் செகண்ட் நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த பொருள் வந்து நின்றும். நான் உங்களுக்குமே அதான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் லோன் ஆப்ஷன் மாதிரி போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மறந்துடுங்க. ரொம்ப அந்த லைஃப் த்ரெட்னிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, என்னால் சமாளிக்கவே முடியலை, எனக்கு இது வாங்கியே ஆகணும், இது இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் லோன் ஆப்ஷன் போய்க்கோங்க, வேறு வழி இல்லை. ஸோ அதை வந்து நான் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் தான். ஸோ அதனால் நான் வாங்குகிற ஒரு பொருள் வந்து என்னுடைய கெரியர் பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அதை சேவ் பண்ணி நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நான் 1 year முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய எய்ம் வந்து நான் அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வாங்கினா வந்து டெக்கோவன் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சேன். ஆனால் சைட் பை சைட் நமக்கு வர ஆர்டர் வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணாது போல். ஸோ ஆர்டரையும் விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால சைனா ஓடிஜி ஒன்று வாங்கியிருந்தேன். சைனா ப்ராடக்ட் தான் இது, டிஎஸ்பின்னு சொல்லிட்டு. இது நமக்கு 10,000 ரேஞ்சிலே கிடைச்சிரும். 60 லிட்டர் ஓடிஜியே நமக்கு 10,000 சம்திங் தான். இது நான் எடுத்துக்கிட்டேன். நான் மெயினாக என்னுடைய பிரைமரி ஓடிஜி வந்து பிளாக் அண்ட் டெக்கர் தான். நான் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து இந்த பிளாக் அண்ட் டெக்கர் தான். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆர்டர்ஸை சேர்த்தி பண்ணும்போது யூஸ் பண்ணுறது வந்து இந்த டிஎஸ்பி சைனா ப்ராடக்ட் இது. ஸோ இந்த 2 ஓடிஜியுமே வந்து என்னுடைய ரொம்ப ஒரு லக்கி சாமாவே மாறிடுச்சு. இதில் வந்த கேக் ஆர்டரில் என்னுடைய இந்த லாபம்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லைங்களா, ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நான் எடுத்து சேவ் பண்ணி அதுவும் ஃபுல் ப்ராஃபிட் நான் எடுக்க மாட்டேன். ஒரு 200 ரூபாய் நமக்கு லாபம் வருது அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி சேர்த்தி வச்சு ஃபைனலாக கிறிஸ்மஸ் கிட்ட வரும்போது என்னுடைய சேவிங்ஸை நான் எடுத்து பார்க்கும்போது இந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கக்கூடிய டெக்கோவனுடைய அமௌண்ட் வந்து என் கையில் இருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு டெக்கோவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி என்ன பிராண்டு, என்ன வெகுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நான் உங்களுக்கு ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறம் இது நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுவுமே வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் இல்லைங்களா. இது என்னுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு கேக் ஆர்டர்ஸ்லேருந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் செய்கிற எல்லா கேக் ஆர்டர்னுடைய சேவிங்ஸும் கொண்டு வந்து போட மாட்டேன். ஒரு சில டைம் எடுத்து வைப்பேன், ஒரு சில டைம் மறந்துடுவேன், ஒரு சில டைம் அப்படியே விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒன் டே வந்து நமக்கு பெரிய டெக்கோவனாக கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. இந்த ஃபீல் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நான் ஈஸியாக எனக்கு லாஸ்ட் இயரில் நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு லோன் போட்டு நான் வாங்கியிருக்க முடியும். பட் அப்படி வேண்டாம், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஏர்னிங்கில் வந்து நமக்கு வரணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதனுடைய ரிவ்யூஸ் அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பொறுமையாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு பொறுமையாக டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட கிஃப்ட் வந்து டெக்கோவன் தான். ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த பொண்ணை வந்து டெக்கோவன் வாங்கிட்டு ரொம்ப பெருமை பீத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மேபி ஒரு சிலர் நினைச்சிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது நான் ஈஸியாலாம் ஒன்றும் நினச்ச நேரத்துக்கு அப்படியெல்லாம் வந்து எனக்கு யாரும்லாம் வாங்கிலாம் கொடுக்கல. நினச்ச நேரத்துக்கு இது என் கைக்கும் வரலை. நான் குக்கர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 30 லிட்டர் ஓடிஜி அப்புறம் 60 வாங்கினேன். 60லேருந்து இப்போ நம்ம வந்து டெக்கோவனுக்கே அப்டேட் ஆகிருக்கோம். அதே மாதிரியே நம்ம சேனலுடைய ரெகுலர் வியூவராக இருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி ஒரு விஸ்க்லேருந்து எலக்ட்ரிக் பீட்டர்லேருந்து அப்புறம் திருப்பி நான் பிளானட்டரி மிக்சருக்கு நான் அப்டேட் ஆனேனோ அதே மாதிரி தான் இந்த டெக்கோவனுக்கும் நான் அப்டேட் ஆகிருக்கேன். இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது ஹோம் பேக்கர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டவுனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல தான் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.